மலையாபதி படத்தில் நடிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். அந்த படத்தில் ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்க. ஹீரோயினாவே ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப வயசான லுக்கு. ஆனால் சவுகார் ஜானகியை பொறுத்தவரை அவங்களுடைய இளமை கால தொந்தரவுகள் அவங்களுக்கு நிறையா இருந்தது. சினிமாவே ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக தான் அவங்க சினிமாவுக்கே வந்து ஹிந்தியில் வந்து சவுண்டை 100 சவுகார், அதனால அவங்க கிட்ட 100 கார் இருக்கிறதெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க. உயர்ந்த மனிதன் படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனில் சவுகார் ஜானகி ரோல் பிச்சு உதறும். சிவாஜியை வந்து இதாயிட்டார். குணச்சித்திரன் நடிகன்னு எடுத்தீங்கன்னாக்கா சாவித்திரிம்பாங்க. சாவித்திரியோட ஒரு பங்கு ஜாஸ்தி. மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தாலும் கூட உடம்பு தெரியும் ராபாஸ். இவங்க பேசுகிற இங்கிலீஷை கேட்டுட்டு என்கிட்ட கேட்டாங்க, இவங்களுக்கு என்ன படிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நான் ஸ்கூலுக்கு கூட போனது வந்து ஷேக்ஸ்பியர் இன் இங்கிலீஷ் பிச்சை வாங்கினேன். அந்த அளவுக்கு பேசுகிறேன். பர்சனலாக அவங்களோட நான் இது பண்ணும்போது திருவள்ளூருக்கு டெல்லியில் செல வைக்கிறதுக்கு ஏற்பாடாச்சு. இதுதான் சவுகார் ஜானகி வீடுன்னாங்க. அவங்க தமிழே இல்லை, அவங்களுக்கு திருக்குறள தெரியாத ஒரு ஏறத்தாழ 70 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபா கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு பிரபலமாக இருந்த ஒரு காமெடி நடிகர் இருந்தார். வீட்டுக்குள்ளே உள்ள வேண்டாம், அவங்க யாருன்னு வேண்டாம். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை இருக்கிறதாகவும் இந்த சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இன்னைக்கு வந்து அவங்க இருந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுடைய இந்த சினிமா வரலாறாக இருக்கட்டும், இந்த வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் சார். அவங்க சினிமாவுக்கு வந்து அவங்க தங்கையின் மூலமாக தான் வந்தாங்க. ஆந்திராவில் அன்றைக்கி வந்து முடிசூடா ராணியா விளங்கினவங்க வந்து கிருஷ்ணகுமாரின்னு பேர். அன்றைக்கி என் டி ராமராவ், நாகேஸ்வரராவ், காந்தாராவ் போன்ற பல நடிகர்களுக்கு அவங்க தான் ஹீரோயின். கிருஷ்ணகுமாரின்னா நம்பர் 1 அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய அக்கா இவங்க கல்யாணம் ஏதோ ஒரு பிரச்சனைலாம் ஆகி அப்புறம் அவங்க வந்து சினிமாவுக்கு வந்தாங்க. ஆனால் வரும்போதே கொஞ்சம் வயசான தோற்றத்தோடு தான் வந்தாங்க. சவுகார் ஜானகி. ஆமாம், குமரியான தோற்றமே கிடையாது. தெலுங்கில் வந்து சவுகாருங்கிற படத்தில் நடித்தாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அது மூலமாக தான் உள்ளே வந்தாங்க. 2-3 படங்கள் தெலுங்கு படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் தான் அவங்கள வந்து வளையாபதிங்கிற படத்தில் ஹீரோயினை போட்டு தமிழில் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த சவுகார் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த சவுகார்ங்கிற பேர், ஜானகிங்கிறது தான் அவங்க பேர். அந்த சவுகார் படத்தில் பெருசாக ஹீரோ இது ஹிட் ஆனதுனால அவங்கள சவுகார் ஜானகின்னு பேர் வச்சாங்க. அது அப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சவுகார்னாக்கா சவுனாக்கா 100 கார் வச்சுருக்காங்க அவங்க நினச்சிக்கிட்டாங்க எல்லாரும். ஹிந்தியில் வந்து சவுன்னா 100 சவுகார், அதனால அவங்கக்கிட்ட 100 கார் இருக்கிறதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி அந்த காலத்தில் பேசுவாங்க. பட் வரும்போதே கொஞ்சம் வயது முதிர்ந்த தோற்றத்தோடு தான் வந்தாங்க. வளையாபதி படத்தில் வந்து அவங்கள ஹீரோயினாவே ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப வயசான லுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து குணச்சித்திர நடிகை மாதிரி சில அற்புதமான படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. சில அற்புதமாக இருக்கோடுகள், புதிய பறவை, எதிர்நீச்சல், இது மாதிரி நிறைய படங்கள். நம்ம சிவாஜி கூட உயர்ந்த மனிதன் படத்தில் வந்து அந்த படத்தில் வந்து சிவாஜி கிட்ட கூட நெருங்க முடியாத அளவில் பிச்சு உதறினார். கூடவே அசோகன். சிவாஜியை வந்து இதாகிட்டார். அந்த கிளைமேக்ஸ் சீனில் அசோகன் என்னை பீட் பண்ணிட்டு போட்டிருக்கேன்னு பயப்படுற அளவுக்கு அசோகனுடைய நடிப்பு இருந்தது. கூட சிவகுமார் ஒரு அப்பாவி பையனா வந்து மாட்டிக்கிட்டு அவர் அடி வாங்குறது வாங்கும்போது அந்த அடியெல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். கிளாசிக் சீன். அதில் சவுகார் ஜானகி ரோல் பிச்சு உதறும். அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பல படங்கள், புதிய பறவை, பாமா விஜயம், இது மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த எதிர்நீச்சல் நாடகத்தில் வந்து சினிமாவோட நாடகத்தில் அவங்க பிரமாதம் பண்ணாங்க. ஏன்னா அதில் அவங்களே நடித்தாங்க. பட்டு மாமியாவை நடித்தாங்க. அந்த அடுத்தாத்த அம்புச்சத்தை பார்த்தீங்களா பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் பண்ணாங்க. நிறைய இதெல்லாம் பார்த்த ஞாபகம் இல்லையோ பாட்டு. அது அந்த புதிய பறவையில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் தான். புருஷனை எந்நேரமும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க மாதிரி ரோலு. ஒரே ஒரு அறை தான் விட்டா செத்து போயிட்டான்வாங்க. அது சேச குறுக்கட் ஷேடோங்கிற ஒரு ஆங்கில படம். அதைத்தான் தமிழில் எடுத்தாங்க. அதை பார்த்த ஞாபகம் இல்லையோங்கிறது கூட ஸ்வேங்கிற ஒரு ஆங்கில படம். அதைத்தான் தமிழ். அந்த பாடல் பண்ணும்போது சில விமர்சனம் எழுப்பதா அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. என்ன விமர்சனம்? இல்லை, நார்மலாக அந்த பாடல் பண்ணுறப்போ எனக்கு அந்த விமர்சனம் வந்ததுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒரு இன்டர்வியூ ரீசெண்டாக அவங்களோட வீடியோஸில் பார்த்தது. பாட்டு ஹிட் ஆச்சு. பாட்டு ஹிட் ஆச்சு. ஏன்னா ஸ்வேங்கிற பாட்டு வந்து அமெரிக்கன் கண்ட்ரி மியூசிக், நாட்டு பாட்டு. அது அமெரிக்காவில் இசை ஞானம்னு இருக்குதுனாக்க ஸ்வே பாட்டு பாடணும். when the rambler starts to play, sway with me, dance with me, when you dance with me, you have a way with me, sway with me, அப்படி சொல்லி. other dancers may be on the floor,
டார்லிங் ஐ காட் டு see only you யூ ஹாவ் த மேஜிக் டெக்னிக் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பாட்டு அப்படியே பார்த்த ஞாபகங்கள்லேயே அப்படியே வரும். அது மாதிரி புதிய பறவையில் அந்த சில பாடல்கள் எல்லாமே அது மாதிரி இருந்தது. சரோஜா தேவி ஈக்குவலாக நின்றாங்க அந்த படத்தில். இருந்தாலும் பட்டு சௌகார் ஜானகி அந்த பார்த்த ஞாபகங்கள்லேயே அந்த சீனில் சிவாஜி அந்த சிகரெட்டை குடித்து அந்த புகை விடுற ஸ்டைலே அள்ளிக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். சேசன் குருக்கட் ஷேடோ நல்லா ஜனரஞ்சகமாக பண்ணாங்க. ஆங்கில படத்தில் வந்து ஒரு நிமிஷம் சீட்டில் உட்கார முடியாது. அடுத்து என்ன ஆகுமோங்கிற இது இருந்துக்கிட்டே இருக்கும், டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் இந்த படத்தில் இல்லை. ஜனரஞ்சகமாக எடுத்துருந்தாங்க, அது இது பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு அற்புதமான நடிகை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒளி விளக்கு, எம்ஜிஆரோட ஒளி விளக்கு படம், அதெல்லாம் நல்லா பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. சரி, அதாவது கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேலே வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது ரஜினி, கமல் அப்படின்னு இல்லாமல் சிவாஜி, கடைசியாக கமல் கூடலாம் நடித்தாங்களே. ரஜினியோட சிவாங்கிற படத்தில் நடித்தாங்க. 2-3 படத்தில் ரஜினிக்கு இது பண்ணாங்க. ரவிச்சந்திரனுக்கு ஹீரோயினாக வந்தாங்கம்மா. ரவிச்சந்திரா அவருக்கு பேரன் வயசு. அவருக்கு ஹீரோயினாக ரங்கராட்னங்கிற படத்தில் ரவிச்சந்திரனுக்கு ஜோடியாக வந்தது ஜானகி. அந்த அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்கு. அதெல்லாம் குணச்சித்திரன் நடிகன்னு எடுத்தீங்கன்னாக்கா சாவித்திரிம்பாங்க. சாவித்திரியோட ஒரு பங்கு ஜாஸ்தி. ரொமான்டிக் சீன்ஸில் வந்து ஜானகி பெருசாக பரிமளிக்கலைங்கிறது வேறு விஷயம். சாவித்திரி பரிமளிக்கலை. பார்த்தீங்கன்னா நீங்கள் தோற்றத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் மத்திய வயசு தான் இருந்தது. சாவித்திரி இளமை கிடையாது. சாவித்திரி 2வது ரோலராக நிற்பாங்க. அதோட கம்பேர் பண்ணாக்க ஜானகி எவ்வளோ பெட்டர். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்தாலும் கூட அதில் கண்ணியமான தோற்றம் இருக்குது. உடம்பு தெரியுற ஆபாசம் அவங்க வச்சுக்கவே இல்லை. அது ஜானகி அவர்கள். உங்களுடைய காலத்துலேயும் நீங்கள் நிறைய படங்கள் வந்து இவங்களது பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள், அதாவது இவங்க நடித்த சில இதுவாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும்? அதுதான் நான் தான் சொல்கிறேன். நான் ரொம்ப ரசித்து பார்த்து புதிய பறவையில் பார்த்துருக்கிறேன். இது இந்த எதிர்நீச்சல், அதான் ரொம்ப பிரமாதமாக வந்து இருக்கோடுக்கு ஜெமினி கணேசனுடைய முதல் மனைவியாக வருவாங்க. பிரமாதமாக இருக்கும். மோட்டார் சுந்தரம் பிள்ளை அதில் வருவாங்க. அதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்காங்களா என்ன சரி ஞாபகம் இல்லை. அதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோட்டார் சுந்தரம் பிள்ளை பல படங்கள், சிவாஜியோட நடிக்கிற பல படங்களில் அவங்க வந்து அருமையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தில்லு முள்ளு போன்ற படங்கள்லாம் இருக்குது. காமெடியிலையும் நல்லா பண்ணாங்க. இந்த அடுத்தாத்து அம்புஜித்தா பார்த்தேல பாட்டு வந்து அன்றைக்கி சூப்பர் ஹிட் இல்லை. ஸ்ரீகாந்தும் அவங்களும் நல்லா அந்த பாட்டுலாம் வந்து ரொம்ப 8 கல் பேச்சரி போட்டால் எடுப்பாத்திரி மூக்கு எப்போ இருந்தது இப்போ இருக்கிறதுக்கு எதுக்கு எடுத்தாலும் தாக்கு அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அது வந்து அன்னைக்கு இந்த 3%காரர்கள்லாம் அந்த படத்தை அப்படி தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு ஆடினாங்க. அது வேறு விஷயம். அதில் வேறு கதைகள்லாம் வந்ததுன்னு வச்சு அது வேறு. ஆனால் ஜானகியை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து நாடகத்தில் பிரமாதமாக பண்ணாங்க. அது சினிமாவில் அந்த அளவுக்கு அதை கொண்டு வர முடியல. அதில் ஒரு நடப்பாங்க நாடகத்தில். அது நேரில் தான் அதை பண்ண முடியும். சினிமாவில் அதை எடுக்க முடியாது. எல்லாம் பல காட்சிகள் வந்து க்ளோஸ்அப்பில் வரதெல்லாம் அவங்க நடக்கிறதெல்லாம் காட்டலை. அதான் அந்த நாடகம் பார்த்தவங்க வந்து சினிமாவில் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. எதிர்நீச்சல் சினிமாவில். அது மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். நிறையா சொல்லலாம். ஒளிவிளக்கு படத்தில் வந்து அந்த இளம் விதவியாக வந்துட்டு வருவாங்க. ஜெயலலிதாவுக்கு அதில் வந்து கேமரா நடனக்காரின் பேர் தானே வந்துருக்கு அந்த படத்தில். ஆனால் அந்த படம் சரியாக போகலை. ஏன்னா அதில் ஹிந்தியில் அந்த ஃபூல ஒரு பத்தம் இருக்குது. அந்த படத்தை வந்து ஹிந்தியில் வந்தது. அதை தமிழில் எடுக்கும்போது அதில் ஹீரோவாக நடித்த தர்மேந்திராவுக்கும் மீனா குமாரிக்கும் இருந்த அந்த ஒரு காதல் உறவு அந்த படத்தில் வெளிப்பட்டுச்சு. அதனால் அந்த படம் கொஞ்சம் அதிகமாக ஓடிச்சு. அது மாதிரியான விஷயம் இங்கே தமிழில் இல்லாததுனால அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு தமிழில் கிடைக்கல. அதனால் 100வது படத்தில் வந்து வெற்றி அடைஞ்ச ஒரே நடிகர் தமிழ் பட உலகத்தை பொறுத்தவரை சிவாஜி தான். அவருடைய 100வது படம் தான் வெற்றி விடமாக ஓடிச்சு, நவராத்திரி. எம்ஜிஆருடைய ஒளி விளக்கு சரியாக போகலை. ஜெமினியுடைய 100வது படமும் சரியாக போகலை. எந்த நடிகருக்கும் 100வது படம் சரியாக போகலை. 100வது படமும் பிரமாதமாக ஓடின ஒரே ஆள் வந்து சிவாஜி அவர்கள். சார், இவங்களுக்கு வந்து இதய நோய் பிரச்சனைனால வந்து சிகிச்சை பலனின்றி இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்த இதய நோய் பிரச்சனைகள் நிறைய வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்.
அதை பற்றி சொல்லுங்கள் சார். 94 கூட இதய நோய் வரக்கூடாது, எந்த வயசில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு 85 வயசு ஆகிப்போச்சு. எப்படி இருக்கிறேன்னு தெரியல எனக்கு. தூங்குறேன், காலையில் எந்திரிக்கிறேன், உயிரோடு இருக்கேன்னு தெரியுது, அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி இருக்கிறேன்னு தெரியல. எந்த ஒழுக்கமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது எனக்கு. யோகா பண்ணதில்லை, எக்ஸசைஸ் பண்ணதில்லை, காலையில் வாக்கிங் போனதில்லை, சாப்பாட்டில் எந்த ஒழுக்கத்தையும் கடைப்பிடிச்சதில்லை. தண்ணி கிடைக்கும் போதெல்லாம் தண்ணி அடிச்சிருக்கேன், கிடைக்கும் போதெல்லாம் சிகரெட்டு குடித்த வண்ணமாக இருந்திருக்கிறேன். எல்லா தப்பும் பண்ணியிருக்கிறேன். எப்படிடா நீ இன்னும் உயிரோடு இருக்கான்னு கேட்குறாங்க எல்லாருக்கும். அது எங்கள் செட்டு நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம். எல்லா தப்பும் பண்ணோம். இப்போ தான் சமீபத்தில் வாசுதேவன் என்னுடைய நண்பர் இறந்தார். 85 முடிச்சுட்டார். நாங்களாம் ஏன் இருக்கிறோன்னே தெரியல. அது மாதிரி ஆனால் சவுகார் சாணக்கியை பொறுத்தவரை அவங்களுடைய இளமை கால தொந்தரவுகள் அவங்களுக்கு நிறையா இருந்தது. சினிமாவே ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக தான் அவங்க சினிமாவுக்கே வந்தாங்க. இல்லாட்டி குடும்ப வாழ்க்கையோட போயிருக்க வேண்டியவங்க தான் அவங்க. தங்கச்சியை பிடிச்சி தங்கச்சி மூலமாக சினிமாவுக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருந்தால் அது சினிமாவில் பிறந்து விட்டு பார்த்தாங்க, எடுப்பட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வாரிசு எல்லாம் போயிடுச்சு. அவங்களுடைய வாரிசு இது சினிமாவில் எடுப்பட்டாங்க. ஆனால் பட்டு 94 வயசு வரல இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை அவங்க கற்றுக்கிட்டு மேடைகளில் வந்து அவங்க ஆங்கிலத்தில் பேசும்போது அசந்து போயிட்டாங்க. ஒரு ஆந்திரா பிரபல வர்த்தகர் ஒருத்தருடைய பிறந்த நினைவு நாளில் வந்து அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க, நானும் போயிருந்தேன். ஒரு ஜட்ஜி, ஒரு நீதிபதி தான் தலைமை வகிச்சு நடத்தினார். இவங்க பேசுகிற இங்கிலீஷை கேட்டுட்டு என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டார். அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நான் ஸ்கூலுக்கு கூட போனது இல்லைங்க. ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் பிச்சை வாங்கினேன், அந்த அளவுக்கு பேசுனேன். அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் அவ்வளோ புலமை இருந்தது, அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது. அந்த அளவுக்கு பல்வேறு வகையான திறமையை வச்சுருந்தாங்க. பானுமதி அளவுக்கு சொல்ல முடியாது. பட்டு அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இவ்வளோ தூரத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்கங்கிறது பெரிய விஷயம், சாதனை தான். 94 வயசு வாழ்ந்து அதையும் ஒரு சாதனையாக தான் இது பண்ணியிருக்காங்க. பர்சனலாக அவங்களோட நான் இது பண்ணும்போது திருவள்ளூருக்கு டெல்லியில் செலவு வைக்கிறதுக்கு ஏற்பாடாச்சு. ஓகே. அதுக்கு வந்து செலவு வைக்கிறதுக்கு நிதி வசூல் பண்ணோம். நிதி வசூல் பண்ணும்போது போயிட்டே இருக்கும்போது இதுதான் சவுகார் ஜானகி வீடுன்னாங்க. அது என்னோட வந்த அந்த நிதி வசூல் குழுவினர் அவங்கள கேட்டு பார்த்தா என்னன்னாங்க, அவங்க தமிழே இல்லை, அவங்களுக்கு திருக்குள்ள தெரியுமே தெரியாத, எதுக்குப்பா வம்புன்னு. இதை போய் பார்க்கலாங்கண்ணே. போன உடனே வந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க, எதுன்னாங்க. ஓஎஸ் அப்படி சொல்லிட்டு அந்த நான் சொல்கிறது என்ன ஒரு ஏறத்தாழ 70 வருஷத்துக்கு முன்னாடி 70 இயர்ஸ்க்கு 1000 ரூபா கொடுத்தாங்கம்மா. அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய தொகை அது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அன்னைக்கு பிரபலமாக இருந்த ஒரு காமெடி நடிகர் இருந்தார். வீட்டுக்குள்ளே உள்ள இல்லை. யார் வள்ளுவர்னு கேட்டார். சரி நாங்கள் வந்துட்டோம். ரெண்டும் அடுத்த 2 வீடு தாண்டி வீடு. யார் வேண்டாம், அவங்க யாருன்னு வேண்டாம். அது மாதிரி அந்த அளவுக்கு அவங்க வந்து பல்வேறு வகையான சோஷியல் இதுலாம் அவங்க கலந்துக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய திறமையெல்லாம் பார்த்து வியந்திருக்கேன். நடிகைக்கு அப்பாற்பட்டு பொது வாழ்க்கையில் அவங்க நிறையா செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்கேன். ஒரு ஆடம்பரத்தையே வந்து விரும்பாத ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவங்களே வந்து தெரியாது. சினிமாவில் என்னை பொறுத்தவரை அவங்களோட சினிமா வாழ்க்கை தான், சினிமா தான் தெரியும். பாத்திரங்களில் தான் எனக்கு தெரியுமே ஒழிய அவங்களுக்கு சொந்த வாழ்க்கையை பற்றி அதிகமாக தெரியாது. சேலத்தில் வந்து நடித்தாங்க, வளையாபதி படத்தில் நடிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். அதனால் அதை பற்றி தெரியும், பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தை ரொம்ப அசிங்கமாக இருப்பாங்க. சரியாக கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் என்னன்னா வசனம் வந்து பாரதிதாசன் அவருடைய கடினமான தமிழ் வசனங்கள் எல்லாம் அன்றைக்கி ஆந்திராக்கார பெண்ணாக இருந்துக்கிட்டு பிரமாதமாக பேச்சு நடித்தாங்க. அதெல்லாம் சொல்லணும். கோடையிலே குளிர் ஓடையை கண்டு விளையாடி வந்த அமுதே அப்படி சொல்லி வேண்டும் எனக்கு என்ன ஒரு பாட்டு பிரமாதமாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப வாயத்தப்பெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கோம். அது நடிப்புன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ சவுகார் ஜானகி அவர்கள் பற்றி நிறைய விவரங்களை வந்து எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.